நேயர்கள் அனைவருக்கும் தொலைக்காட்சியின் சார்பாக உற்சாகமான வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவாமி நெல்லையப்பருடைய ஆணி தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் காலை 7:20 மணிக்கு துவங்கி வைத்து மிக சிறப்பாக இன்னைக்கு தேர் பாத்தீங்கன்னா வாகையடி முக்கு திருப்பத்துக்கு காலையில கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. காவல்துறை பாத்தீங்கன்னா 2000 போலீஸ் ரதவீதி முழுவதும் 2000 காவல்துறையினர் மிக சிசிடிவி கேமராலாம் வச்சு மிக சிறப்பான பாதுகாப்பு பணி வழங்கியிருக்கிறாங்க. மக்கள் பெருவெள்ளம் வருடம் எப்பொழுதும் மிக பெருவெள்ளமாக இருக்கிறது. எல்லாரும் முகத்தையும் பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாம் வடம் பிடித்து இருக்கிறார்கள். 20வது தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெல்லையப்ப சுவாமி தேர் திருவிழாவை பார்ப்பதற்காக தமிழ்நாடு, இந்தியா மட்டுமல்ல வெளிநாடுகளிலிருந்தும் இன்னைக்கு நிறைய பக்தர்களை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஊரிலிருந்து வெளியூர் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் நேற்று இந்த ஃபேமிலியோடு வந்துட்டாங்க. ஏன்னா இது போன்ற காட்சிகளை பார்ப்பது பூலோகத்தில் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் என்று சொல்கிறார்கள். அதுவும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய 2வது தேர், திருவாரூருக்கு அடுத்து மிகப்பெரிய தேர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சுவாமி நெல்லையப்பருடைய தேர் தான், ஆணி தேர். இந்த ரதவீதியில் அது நகன்று அசைந்து வரும் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்ப்பது கர்ம வினைகள் எல்லாம் கரையும் என்று ஆன்மீக பெரியவர்கள் சொல்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நமது சுவாமி நெல்லையப்பருடைய தேர் திருவிழாவை காண்பது என்பது எல்லோருக்கும் ஒரு கொடுப்பனை என்று சொல்லி ஆயுளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் இதை காண்கின்ற அத்தனை பக்த கோடிகளுக்கும் நெல்லையப்ப சுவாமியுடைய அருள் ஆசை கிடைக்கட்டும் என்று சொல்லி இப்பொழுது நேரலையில் உங்கள் தொலைக்காட்சி பக்தர்களிடம் பேட்டி. 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷமா பாக்க வந்த ஒரு பாட்டு எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கு. ஆமா, 20 வருஷமா பாக்கோம். இன்னைக்குதான் எங்களை நெல்லையப்பர் தேரலுக்கு வாங்க சொல்லி கூப்பிட்டதுனால நாங்க வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேரலுக்கு. நாங்க என்ஜாய் ஏகாலில இருந்து வரோங்க. அவங்க பாக்காம இழுத்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இழுக்கிறோம். என் பொண்ணு ஆசைப்பட்டாங்கனால வந்திருக்கிறோம். அவர் கூப்பிட்டுருக்காரு. அந்த வடத்தை அந்த தேர் வடத்தை தொட்டி பிடிச்சி இழுத்தாலே போதும், உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நல்லா நடக்கும். உங்களுடைய வாழ்த்துக்கள். நெல்லையப்பர் தேரன் வருஷம் நாங்க இழுத்துருவோம். திருப்பள்ளி எழுச்சி காலையில வந்துருவோம். பணி செய்வோம் எப்போதுமே. அவருக்கு இந்த கோலம் எல்லாமே நாங்க தான் போட்டோம். விலைக்கு கொடுக்கறது எல்லாமே நாங்க தான். அவரு மறக்கவே முடியாது. அவரு உயிருள்ள வரைக்கும் அவருக்கு பணி செய்யணும். உண்மையிலே வருஷந்தோறும் அவருக்கு இழுத்துறணும். சிறப்பா இன்னைக்கு ரொம்ப சூப்பரா நடந்துச்சு. இருவரும் வந்துருவாரு, நிலையம் சேர்ந்துருவாரு நினைச்சோம். இப்படி நிக்கிறது எங்களுக்கு இதா இருக்கு. மனிதர்களுக்கு மட்டும் திருப்புமனை அல்ல, சுவாமிக்கும் ஒரு திருப்புமனை வந்திருக்கிறது. அப்பதான் பொறுமையா இருப்போம். சில நெளிவு சொல்ல வாழ்க்கையில் வாழ்ந்து சாமியை சொல்லிக் கொடுக்கிறாரு. சோ நம்ம தொலைக்காட்சி மிக சிறப்பாக தன்னுடைய நேரலை ஒளிபரப்பை ஏற்பாடு செய்து சொல்லியிருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரமேஷ் அவர்கள் காலை 7:20 மணிக்கு தேர் துவங்கி வச்சிருக்கிறாங்க. வாகையடி முக்குக்கு சுவாமி நெல்லையப்பர் வந்துட்டாரு. அந்த திருப்பத்தில் நிற்கிறாரு. திருப்பம் வருவது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது. சில நெருங்கி சுழிவுகளை சந்தித்துதான் வாழ்க்கையில் செல்ல வேண்டும் என்று சுவாமியே பொறுமை காத்து அந்த அகன்ற வீதியில் அவருடைய தேரை நேர்த்தியாக கொண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய மனித சக்தி. இது மனிதர்கள் ஒன்று திரண்டு யாரும் யாரையும் அழைக்கவில்லை, யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் மனிதர்கள் ஒன்று திரண்டு மனித சக்தியாலே நெல்லையப்ப சுவாமி இன்னைக்கு இழுத்து கொண்டுட்டு வராங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி மக்களுக்காக இருக்கிறார். மக்கள் சாமியை வேண்டுவதற்காகவே பிறவி எடுத்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல ஈசன் அந்த நெல்லையப்ப சுவாமி ஓம் நமச்சிவாய என்ற பக்தி கரகோஷத்தோடு இன்று கீழ ரதவீதியிலிருந்து மேல ரதவீதிக்கு அவருடைய திருமுகத்தை காமித்துக் கொண்டிருக்கிறார். பக்த கோடிகள் எல்லாம் பல லட்சம் மக்கள் ஒன்று திரண்டு அந்த நெல்லையப்ப சுவாமியை அப்படியே ஒரு பரவசத்தோடு ஆங்காங்கே இருந்து கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திருவிழா காண்பது மிகப்பெரிய ஒரு பிறவி பயனாகும் என்று சொல்லி ஆன்மீக பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 520வது ஆணி தேர் திருவிழா இந்தியாவிலேயே மிக 2வது பெரிய தேர் நம்ம நெல்லையப்ப சுவாமி. முதல் தேர் திருவாரூர் சுவாமி கோயில். அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலையை விட மிகப்பெரிய கோயில் நம்ம நெல்லையப்ப சுவாமி என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமி. நெல்லுக்கு வேலியிட்டு நெல்லை காத்ததனால் நெல்லையப்ப சுவாமி என்று தாமிரபரணியினுடைய ஒரு தங்கமாக, தாமிரபரணியுடைய தலைமகனாக நெல்லையப்ப சுவாமி இந்த டவுன்ல இருக்கிறாரு. பல லட்சம் மக்கள் ரதவீதியில் கூடியிருக்கிறார்கள். நேர்களே, நாம் அந்த நேரலை நிகழ்ச்சியை கண்டுகொடுத்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டிலிருந்து நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லோருக்கும் அந்த நெல்லையப்ப சுவாமியுடைய அருள் நிறைய கிடைக்கட்டும். எத்தனை வருஷமா பாக்குறீங்க?
நான் வரேன், விட்டு வரேன். நான் கரூர்ல இருந்து வரேன். கரூர்ல இருந்து பாக்கிறதுக்கு கரூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன். பரவாயில்ல. எத்தனை வருஷமா வரீங்க? நான் போன வருஷம் வரல, இந்த வருஷம் வந்தேன். ரொம்ப சிறப்பு. எப்படி இருக்கு? ரொம்ப அற்புதமா இருக்கு. தேரோட்டம் பாத்திருக்கீங்களா? எல்லாம் முக்காவாசி நாள் வந்துடுவேன். பாத்திருக்கீங்களா? மத்த ஊர்ல பார்த்தேன். எப்படி திருநெல்வேலியில இது கடல் மாதிரி திரண்டு இருக்காங்க மக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேரை பார்க்க இன்னும் ஆனந்தமா இருக்கு. சகோதரி அவர்கள் கரூர்ல இருந்து வந்திருக்காங்க. கரூர் மாவட்டம் நெல்லையப்ப சுவாமி பார்க்கறதுக்கு ஐஸ்வர்யம் பொங்கட்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்க இருந்து வரீங்க சொல்லுங்க முதல்ல. எங்க இருந்து வரீங்க? நான் டவுன்ல இருந்து வரோம். எத்தனை வருஷமா பாக்குறீங்க? நான் பிறந்ததுல இருந்து பாக்குறீங்களா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. தேரோட்டம் இந்த மக்கள் கூட்டத்தை பாக்குறீங்க. என்ன சொல்ல வரீங்க விரும்புறீங்க? சேஃபா இருங்க. வெயில்ல சுத்தாதீங்க. தேர் பாருங்க, வெயில்ல சுத்தாதீங்க. நீ நிழல்னு சொல்ற. பரவாயில்ல, ஒரு நாள் சுத்தரா பரவாயில்ல. நம்ம சில நேரங்கள்ல வைராக்கியம் வேணும். இந்த வெயிலையும் நம்ம அனுபவிக்கணும். ஏன்னா நல்லது கெட்டது எல்லாமே தெரியுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு கட்டாயமா சாமி நம்மள எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நான் வருஷம் இதை பாக்கறதுனால எங்களுக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸா எதுவுமே தரல. அவ்வளவுதான். சாமி ஏன் வருஷத்துக்கு ஒரு இங்கெல்லாம் சுத்தி வர்றாரு தெரியுமா? மக்களுக்கு காட்சி கொடுக்க அவரு பாதைய அவர் ஒவ்வொரு வருஷமும் கன்ஃபார்ம் பண்றாரு. அவருடைய பாதைய ஒரு முக்கிய செய்தி நிறைய ஆன்மீக பெருமக்கள் எல்லாம் சொன்னார்கள். நம்ம இரண்டாவது பெரிய தேர் சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்பாளுடைய தேர் என்று, மூன்றாவது பெரிய தேர் என்று சொன்னார்கள். ஒரு தகவலை உங்களுக்கு தந்து இந்த ரதவீதியில இருந்து அந்த ரதவீதி வரைக்கும் மக்கள் பெருவெள்ளம் கூட்டம் ரதவீதி முழுவதும் நிரம்பி வழிந்திருக்கிறது. பெருவெள்ளத்தில் நெல்லையப்ப சுவாமி அந்த முக்கில இருந்து இப்போ தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு. தடி போட போறாங்க. எல்லோருமே மனித சக்தியால் நெல்லையப்ப சுவாமியுடைய தேரை இழுத்து வடம் பிடித்து அப்படி கரண்டு கையில பாஞ்ச மாதிரி அவரை அந்த வளத்தை பிடிக்கும் பொழுது மனசுக்குள்ளும் ஆன்மாவுக்குள்ளும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஆன்மீக நிகழ்வு என்று சொல்லி அடுத்தடுத்து வரக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை நாம் சந்தித்து நேரலையில் நிறைய நிகழ்ச்சிகளை நாம் காண்க இருக்கின்றோம். நெல்லையப்பர் காளிமதி அம்மன் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் மதுரையில இருக்கேன். மதுரையில இருந்து இன்னைக்கு வந்திருக்கேன். மதுரையில இருந்து பார்க்க வந்திருக்கீங்க? சொந்த ஊரு. சொந்த ஊர். ஆமா. ஆனா நான் மதுரையில இருந்து இந்த வருஷம் வரணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டேன். இந்த சான்ஸ் கிடைக்குது. ஆமா, மீனாட்சி திருக்கோயிலா இப்படி பார்க்க முடியாது. பக்கத்துல போறதே கஷ்டம். நான் இங்க வந்து தேர்வுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இழுத்தேன். இப்போ சான்ஸ் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். ஆமா, எனக்கு அண்ணன் அக்கா எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. தேரோட்டம் வந்ததுனால எப்படியும் ஒரு தடவை அவங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு. சாமி இந்த நிறைய சூட்சங்களை உள்ள வச்சிருக்கிறாங்க. எப்பவுமே ஒரு சிவன் அருள் எனக்கு எப்பவுமே உண்டு. ஆமா, தூத்துக்குடி எனக்கு. ஆனா மதுரையில பொண்ணுக்காக அங்க இருக்கேன். இது கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வாழ்த்துக்கள். ஒரு கும்பிட்டா எல்லா கஷ்டங்களும் தீரும். நிறைய எனக்கே நடந்திருக்கு அப்படி வாழ்க்கையில. ஆமா, சூப்பர். அத சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க பாத்தீங்களா? அதான் சிறப்பு. எனக்கு தூத்துக்குடி தான். பிறந்த ஊருங்கிறதுனால அங்க ஓடி வந்தாச்சு தேரோட்டத்துக்கு. ஆமா, நெல்லையப்பர் 150 தேரோட்டம் சிறப்பாக நடக்காது. என்னால் சிவனே போட்டி. பெண்கள் நிறைய குழுமி இருக்கிறாங்க. இந்த மாதிரி சமூக சேவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவ தொண்டர்கள் எல்லாம் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா குடிநீர் தண்ணீர் வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. 2000 காவல்துறையினர் தென் மாவட்டங்கள் முழுவதிலும் இருந்து காவல் பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. பாதுகாப்பு பணி, காவல்துறையுடைய பணி மிக சிறப்பாக இருக்கிறது. நேர் பொதுமக்கள், ஆன்மீக பெருமக்கள் எல்லாம் நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். காலையில 7:30 மணிக்கு ஆரம்பிச்ச தேரு வாகேடி முக்க தாண்டி மிக சிறப்பாக இந்த வாகேடி முக்கில் நெல்லையப்ப சுவாமி தன்னுடைய திருமுகத்தை இப்படி தெற்கு ரதவீதியில காமிச்சு இருக்கிறார். இப்ப நம்ம அடிகால் பெருமக்கள் அங்கங்கே இருக்கிறார்கள். அவர்களிடம் சில கருத்துக்களை கேட்போம். சொல்லுங்க. இங்கே காண வந்திருக்கும் பக்த குடிகள் அனைவருக்கும் எங்களுடைய எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க திருநெல்வேலி தான். ஆமா. எத்தனை வருஷம் பாக்குறீங்க? அவரு எங்களுக்கு எத்தனை காட்சி கொடுப்போம் அதனால பார்ப்போம். சின்ன வயசுல இருந்து எத்தனை வருஷமா இதை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா. உங்களுக்கு இப்போ ஒரு 70க்கு நாங்க ஒரு 12-15 வருஷமாக முழுமையான ஈடுபாட்டுல இருக்கிறோம். ஆமா. எப்படி இருக்கு இந்த காட்சி, இந்த கூட்டம்? இந்த காட்சியெல்லாம் நவீன காலத்துல எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்ல, இந்த நவீன காலத்திலயும் இப்படி மக்கள் உணர்ந்து வர்றாங்கிறது ரொம்ப சந்தோஷம். இறையன்போடு இருக்கிறாங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற உங்க டிவி மற்றும் அந்த பாதுகாவலர்கள்
அரங்காவலர்கள் எல்லாருக்குமே நாங்க நன்றி சொல்ல வேண்டியிருக்கு அடியார் திருக்கூட்டத்துல இருந்து. ஆமா, உலகத்திலேயே இப்படி ஒரு திருவிழா, ஒரு ஆன்மீக திருவிழா இந்தியாவுல தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. அதுவும் திருநெல்வேலியில இருக்கு. ஏன்னா இங்க யாரும் அறிவிப்பு கிடையாது. எந்த இடத்துக்கும் அது தகவல் கொடுத்து பல பேர் வரணுங்கிற சொல்றதெல்லாம் கிடையாது. இது தானாக கிணத்துல ஆத்துல நீர் சுரந்து பெருவெள்ளமாக புதியமலையிலிருந்து வர்ற மாதிரி நெல்லையப்பர் சுவாமியை பார்க்கறது மக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. காரணம் அகசிய மாமணிவர் மேல இருக்கிறாங்க. வடக்கே இருந்து அவர் தெற்க வந்ததுல இருந்து அவருடைய கட்டளை கட்டுப்படிதான் நாங்கெல்லாம் நடக்கிறோம். ஆமா, அது இறைவனுக்கும் அதுல ஒரு பங்கு உண்டு. இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்மீக பெருமக்களுக்கு ஒரு தகவல். சிவசிவா என்று சொல்றாங்க. சிவசிவா என்று சொல்லும் பொழுது வசி வசி அப்படின்னு மாறி ஒரு அர்த்தம் வருகிறது. யாரெல்லாம் சிவசிவா சொல்லுகிறார்களோ அவர்களே வசி வசி என்று அவர்களுக்கு வாழ்வு ஆயுள் நீடிக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஆமா வசி வசி வசித்தல் வசி வசித்தல் அப்ப இருத்தல். அந்த இருத்தலுக்கு ஒரு பெரிய வைப்ரேஷன் வேணும். அதை சிவசிவான்னு சொல்லி தெய்வ மந்திரமாக சொல்லி அதை வசி வசி என்று சொல்லி ஒரு தடவை சொன்னால் அது வார்த்தை, திரும்ப திரும்ப சொன்னால் அது மந்திரம் பலித்து விடும். நீங்க ஈரெழுத்து மந்திர சிவசிவ சொன்னீங்க, ஒரு எழுத்து மந்திர சி ஸ்ரீ சி சீங்கிறது நாய் ஓட்டு மந்திரம்னு பேரு. ஆமா, அந்த சீன்னு சொன்னாலே போதும், அவ்வளவு பெரிய இது. அதெல்லாம் இறைவனும் இறைவியும் அடங்கி இருக்கிறாங்க. ஆமா, அதனால இந்த பஞ்ச மந்திரங்கள்ல 5 எழுத்துல சீங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. சின்ன சின்ன பையங்க இளைஞர்கள் இருக்காங்கல்ல. ஆமா, நாங்க ஓப்படுக்கிறோம்யா, சின்ன சின்ன ஓப்படுத்து விடுக்கிறோம். அவங்களுக்கு தேவாரம் திருவாரம் சொல்லி கொடுக்கிறோம், சிவபுராணம் சொல்லி கொடுக்கிறோம். அடுத்தால அவங்களுக்கு இந்த ஆன்மீகம் எப்படி கொண்டு வரணும், எப்படி ஒவ்வொரு இடங்கள்ல நீங்க செயல்படுத்தணுங்கிறத நாங்க ஓப்படுக்கிறோம். இது என்னுடைய மாணாக்கர் தான். செல்வியா திருநெல்வேலிதான். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி எல்லாருமே அவன் அருளுக்கு போய் தான் நம்மளால வர முடியுது. யாருடைய முகத்திலேயுமே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கு. கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்க தொலைக்காட்சி தொலைக்காட்சி போன்ற ஆன்மீக தகவல்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு டாக்குமெண்டேஷன் பண்ணி லைவா கேட்டீங்க. சின்ன குழந்தைகள் பக்கத்துலயும் ஆன்மீகம் அவ்வளவு பரவி இருக்குங்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி 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 சார். நான் வந்து லட்சுமி கணபதி சார். நான் வந்து லட்சுமி கணபதி கல்யாண மஹால் ஓனர், கணபதி பஸ் கம்பெனி ஓனர். சரிங்களா? அதாவது என்னன்னா தன்னாலே வந்து இந்த தெய்வீக பணியில வந்து நம்ம வந்து சேர்ந்து இறைவனுக்காக தொண்டு புரியணும். தன்னார்வ மிக்க பையங்க வரணும், இளைஞர்கள் வரணும், வருங்காலம் வந்து ஆன்மீகமாக மாறணும். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்ப தேர் இழுக்கும் பொழுது எல்லா மக்களும் பக்கத்து ஊரு சொந்த ஊர் மக்கள் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. உள்ளூர் பக்தர்கள் வெளியூர் பக்தர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து தங்கும் இடம், உணவு எல்லாமே நம்ம திருக்கோயில் சார்பாக நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். கொடுத்து நம்ம மகால்ல வச்சு சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த போதையை ஒழிச்சு, நம்ம தமிழ்நாடு முதல்வர் சொன்ன மாதிரி இந்த இளைஞர்கள் போதையை ஒழிச்சு போதை பழக்கத்தை எல்லாம் அடிமையிலிருந்து வெளியே வந்து ஆன்மீகத்துல இறங்கி இந்த மாதிரி தேரோட்டங்கள், கோயில்ல உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அட்டென்ட் பண்ணி அவங்க வந்து விழிப்புணர்வோட வருங்காலம் வந்து ரொம்ப நல்ல முறையில ஆன்மீக உணர்வுள்ள ஒரு பக்தர்களாக இருந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து நம்பர் 1 மாநிலமாக மாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை, பொறுப்பு. அந்த மாதிரி ஒரு சொல்லிக்கிறது. ஒரு சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா ஒரு டயர்ட்னஸ் இல்லாம சொல்றீங்க. நீங்க கணபதி பஸ் கம்பெனி ஓனர். கணபதி பஸ்னால திருநெல்வேலியில ஒரு பெரிய அடையாளம் உண்டு. அது கிராமங்கள்ல போயிட்டு அப்படியே சுத்தி அது பெரிய அடையாளம் நம்ம நெல்லைக்கு. அதாவது கணபதி பஸ் வந்து கணபதி பஸ் தொழிலாளர் சார்பாகவும் கல்யாண மண்டபம் தொழிலாளர் சார்பாகவும் நான் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமாக வர வேண்டியது இளைஞர்கள் கண்டிப்பா வரணும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்க இளைஞர்கள் இங்க வந்து தேரை வந்து ஒரே நாள்ல நிறுத்தம் பண்ணணும், நிறுத்தம் பண்ணணும். வியாபாரப்படி மாதம் செய்யறோம். தேரோட்டத்துக்கு வந்து பக்தர்களுக்கு தண்ணி கொடுக்கும். மாதம் முக்கியமான நாள் பூராமே வந்துருவோம், வந்து பணி செய்யறோம். அது தொண்டு மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். ஆமா, நெல்லையப்பருக்கு. ஆமா, ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி நெல்லையப்ப சுவாமியினுடைய ஆணித்தேர் திருவிழா மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் பெருவெள்ளத்தில் அந்த வாழையடி முக்கில் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியினுடைய நெல்லையப்பர் தேர் வந்து திரும்பி நிற்கிறது. மக்கள் பெருவெள்ளமாக கூடியிருக்கிறார்கள், திரண்டு இருக்கிறார்கள். மிகச்சிறப்பான ஒரு ஏற்பாடு.
தமிழக காவல்துறையினுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது. அவ்வளவு நேர்த்தியாக மக்களுக்கு அவங்க காவல் மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பு செஞ்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய தேர் நகர்கிறது, தடி போடுகிறார்கள். சற்று நாம் கவனிப்போம். ஆடி தேர் திருவிழா பெருங்கூட்டத்தில் நெல்லையப்ப சுவாமி ஆடி அசைந்த வாகையோட புக்களை வந்து இப்ப திரும்பி வைக்கிறார். இப்ப நம்ம வந்திருக்கூடிய பக்தர்கள் கேட்கிறோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நெல்லையப்பருடைய திருத்தேர் ஆடி ஆடி அசைந்து நம்மை சந்தோஷப்படுத்த மட்டும் இல்லாமல் நம் பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கார் சாமியை நம்ம தினமும் நோக்கி சென்று பார்க்க வேண்டும். இன்று சாமியை நம்மை நேரில் காட்சி தருவதற்கு வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் வாருங்கள், தேர் வேலைப்படுத்துவீர்கள். நன்றி. வாகையடி மக்கள் திரும்பி வளம் வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் பெருவளம் இருக்கிறது. சிவனடியார்கள் திருக்கூட்டம் மிக சிறப்பாக அவர்களுடைய அந்த அருள் ஆட்டத்தை நாம் காணப்படுகிறது. எல்லா விஷயங்கள்லையுமே நிறைய நேர்கள் பாக்குறாங்க. இன்று நமது நெல்லையப்பர் காந்திமதி அம்மனுடைய ஆடி தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. எவ்வித இடையூறு இல்லாமல் தேர் மனம் இழுத்து இப்போது தெற்கு வாசலுக்கு வந்து தெற்கு திருப்புலியமா வந்து கொண்டு தெற்கு ரதவீதி மூலமா வந்து கொண்டு இருக்கிறது. இது முழு ஒத்துழைப்பு கொடுத்த மக்களுக்கும் நண்பர்களுக்கும் நமது தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நான் லயன்ஸ் கிளப் திருநெல்வேலி ஸ்மார்ட் சிட்டில இருந்து பண்டைய தேரோட்டம் பேசுறேன். இன்னைக்கு வந்து தேரோட்டம் சிறப்பாக நடைபெறுகிறது. எங்களுடைய சங்கத்திலிருந்து ஒரு 5000 கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்களும் தண்ணீர் பாட்டில்களும் இன்று இலவசமாக வழங்கப்பட்ட என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமா இருக்கு. எதிர்பாராத விதமாக அரிமா சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். மாணவர்களில் 520 கொண்டிருக்கிறது. ரொம்ப சிறப்பாக ஒரு அரிய திரிய காட்சி என்னன்னா, நெல்லையப்ப சுவாமி தேர் வந்து வாகையடி ஆங்காங்கே பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சிவகோஷம் ஆடல் பாடல் எல்லாமே பண்ணி சாமியை வந்து ஒரே மனசுல ஒரே சிந்தனையில நெல்லையப்ப சுவாமி வழிபட்டாலும் இங்க பார்க்கின்ற இந்த சிவதாண்டவ திருக்காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த சிவனை மையமாக நினைத்து சிவனின் அருள் பொங்கி பக்தர்கள் கோஷம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்மீக அடிகாரங்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய சிவ தாண்டவம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது போயிருக்கிறது. அந்த அளவிற்கு இறைவனுடைய நாமத்தை நினைத்து பக்தர்கள் எல்லாம் தன்னை மறந்த நிலையில் ஒரு சிவ அனுபவத்தை இந்த பக்தர்கள் எல்லாம் படைத்தவர்கள் பார்க்கும்போது பரவசம் இருக்கிறது. ஓம் நமச்சிவாயா என்று சிவனை போற்றி நெல்லையப்ப சுவாமியை போற்றி பக்தர்கள் எல்லாம் ஆடி பாடும் பொழுது ஒரு ஆன்மீக பக்தி பரவச நிலை இதை பார்க்கின்ற கேட்கின்ற சொல்லுகின்ற எல்லோருக்கும் ஏற்படுகிறது. இந்த காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
கொஞ்சம் வாய்கிட்ட ஆனந்தமயமான
நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். மாத்தொலைக்காட்சி நேரலை ஒளிபரப்பு உங்களுடைய மாத்தொலைக்காட்சி இன்றைக்கி சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். காலையிலிருந்து நம்ம நெல்லையப்பர் சுவாமியுடைய ஆணி தேர் திருவிழா மிக சிறப்பாக இன்றைக்கு மிக 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 சிறப்பாக மக்கள் வெள்ளத்தின் மகிழ்ச்சியோடு உலா வந்து கொண்டிருக்கிறது. நெல்லை வாகையடி முக்கில் ஒரு 1:30 மணிக்கு பார்த்திங்கன்னா மதிய உணவுக்காக வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்த கோடிகளெல்லாம் கொஞ்சம் அப்படி வெளியில் போயிட்டு இளைப்பாறிட்டு வந்து மீண்டும் சுவாமியினுடைய தேர் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ரத வீதியில் பாதி தூரத்தை தாண்டி அவருடைய நிலையத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக காந்திமதி அம்பாளுடைய திருத்தேரை அழகாக பெண்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இப்பொழுது தேரை வடம் பிடித்து இழுத்து நம்ம கிழக்கு ரத வீதியில் பாதி தூரம் வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் வந்து இப்போ நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அதே கூட்டம் மகிழ்ச்சி ஆங்காங்கே பார்த்திங்கன்னா அந்த திருவிழா கடைகளெல்லாம் நிறைய அங்கங்கே இருக்குது. இந்த கடைகளெல்லாம் பார்த்துட்டு நிறைய பொருள்களெல்லாம் வாங்குறது, தேரை பார்க்குறது, அங்கே உட்காந்துருக்க மக்களை பார்க்குறது. பொதுவாக இளைஞர்கள் கூட்டம் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த திருத்தேரோட்டத்தினுடைய காட்சிகளை இப்பொழுது நாம் ஆங்காங்கே கண்டுகளித்திருக்கிறோம். ஆங்காங்கே வரக்கூடிய அன்பர்கள் பக்தர்கள் சிவனடியார்களிடம் இந்த நிகழ்ச்சியில் சில அவர்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய இந்த ஆன்மீக உணர்வையும் நாம் கேட்க இருக்கின்றோம். கண்கொள்ளாத காட்சி என்று எல்லாருமே அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை இன்று முழுவதும் ரத வீதிகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அதிசயத்தை இந்த அற்புதத்தை பார்ப்பதே மிகப்பெரிய பிறவி பயன் புண்ணியம். அவர் தேரோடும் இந்த வீதியில் நின்று மக்கள் மத்தியில் நம்ம தொலைக்காட்சி மிக சிறந்த ஒளிபரப்பை ஏற்பாடு செய்திருந்தாலும் ஆங்காங்கே பக்தர்கள் சிவனடியார்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோடு நாம் சில அந்த ஆன்மீக கருத்துக்களையும் இந்த தேரோட்டம் பற்றிய அவர்களுடைய உணர்வுகளையும் நாம் பகிர்ந்து இருக்கிறோம். அவங்க பேர் சொல்லுங்கள். முத்துகிருஷ்ணன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? திருநெல்வேலி ஜங்ஷன் மீனாட்சிபுரம். எத்தனை வருஷமாக அந்த தேர் பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட 45 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். 45 வருஷம். எப்படி இருக்கியா நம்ம ஊர் திருவிழா? திருவிழா இந்த மாதிரி திருவிழா இந்தியாவிலேயே வேறு எங்கேயும் நடக்காது சார். இந்த 4 ரத வீதியும் ஒரே நாளில் 8 லட்சம் பக்தர்கள் கூடிய ஒரே ஊர் திருநெல்வேலி மாநகரம் தான். திருநெல்வேலி மாநகரம் ரொம்ப சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா வணக்கம். ஐங்கிறது வணக்கம். என் பேர் அந்தோணி ராஜ், ராயம்பேட்டிலேருந்து வரேன். எப்படி இருக்கு தேரோட்டம்? தேட்டர் நல்லா அருமையாக எல்லாமே நல்லா இருந்திருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இவங்கெல்லாம் கூட வந்திருக்காங்களா? இப்போ பசங்க சந்தோஷ். சந்தோஷா? ஆமாம். சந்தோஷ் நல்லா இருக்கு. பார்க்கும்போது எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? என்னது அது பின்னாடி? தேரு. நீனா பாத்தியா? பேர் சொல்லு. அருண் சங்கர். என்ன பண்டம் வாங்கி கொடுத்தாங்க? பண்டம் என்ன பண்டம் வாங்கி கொடுத்தாங்க? ஜூஸ். ஜூஸ் சாப்பிட்டீங்களா? என் பேர் மகாலட்சுமி. ரெண்டு பசங்க தான் சார். தேர் பார்க்குறீங்க? ஒரு 10 வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் சூப்பராக இருக்குது சார். வந்தீங்க தேர் பார்க்கறதுக்கு? ஒரு 12 மணிக்கு வந்தோம். 12 மணிக்கு வந்தீங்க. சாப்பிட்டீங்களா மதியம்? சாப்பிட்டாச்சு. அப்ப இன்னமும் பார்க்குறீங்க நீங்க? பார்க்குறோம். வெரி குட். பரவாயில்ல. இன்னும் பார்க்கலாமா? கொஞ்ச நேரம் தேர் பார்க்கலாமா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நேர்களே, தேரோட்ட சிறப்பு காட்சிகளை நாம் அங்கங்கே பார்த்துட்ருக்குறோம். இன்று முழுவதும் ஒரு சந்தோஷமான ஒரு அருமையான ஆன்மீக அனுபவம் இருந்தாலும் இப்போ மாலை நேரம் வர 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 சுவாமி தேர் வந்து வடக்கு ரத வீதியில் வந்து நிலையத்திற்கு வர இருக்கிறது. அம்பாள் தேரை இழுத்து கொண்டு வந்து நம்ம கீழ ரத வீதியில் ஒரு தூரமாக கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. ஆங்காங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் மீண்டும் அதே பரவசம் மகிழ்ச்சியோடு ஒரு மாலை நேர உற்சாகத்தோடு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதில் ஒரு சில காட்சிகளாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எங்கேருந்து வரீங்க? சேரன் மகாதேவி. சேரன் மகாதேவிலேருந்து வரீங்க? அம்பா சமுத்திரத்தில் சேரன் மகாதேவி. வரீங்க நீங்களாம்? நாங்கள் வருஷம் வருவோம். வருஷம் வரீங்க? ஆமாம். பேர் என்ன? இஷா. அஃப்ரீன். 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 ஆஷா. ஆஷா. நிதிஷ். ஹரி. ஹரி. நீங்களாம் ஒரே இடத்துலேருந்து வரீங்களா? சரி, என்னெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்க திருவிழா பண்டம்? இப்போ தான் வரோம். அப்போ இன்னும் தான் ஆரம்பிக்கணும். இப்போ தான் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய திருவிழா பண்டத்தெல்லாம் வாங்கி சாப்பிடணும். எப்படி இருக்குது இதை பார்க்கல? எப்படி என்ன மாதிரி தோணுது? ஒரு ஹாப்பியாக நம்ம திருநெல்வேலியில் மாவட்டத்தில் இருக்கோம்.
நம்ம இப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கிறது. காலையிலேருந்து பிளான் பண்ணியிருப்பீங்களா, இன்னைக்கு போகிறோம் ஜாலியாக அப்படி ஒரு ரவுண்டு போகலாம்? ஆமாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நாளைக்கு படித்து பெரிய ஆளாகி வேலைக்கெல்லாம் போய் வெளியூர் பெருங்கா போயிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு வருவீங்களா? கண்டிப்பாக வருவோம். கண்டிப்பாக வருவோம். தூரத்து ஊருக்கு போயிடுவீங்க அப்போ? பரவாயில்ல, கண்டிப்பாக ஒரு நாள் தானே வருவோம். ஆமாம். தொடரட்டும் இந்த நெல்லை மண்ணுக்குள்ள உங்களுடைய அந்த நட்பு, இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய உங்களுடைய பண்பெல்லாம் தொடரட்டும் என்று சொல்லி மீண்டும் நீங்கள் வர வேண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தேரோட்ட காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பாள் தேர் நின்று கொண்டிருக்கிறது. நம்ம தெற்கு ரத வீதியில் இருந்து கிழக்கு ரத வீதியில் இப்போ அம்பாள் தேரை நோக்கி கூட்டம் வந்து அப்படியே வந்து சேர்ந்துட்டே இருக்கிறாங்க. அதில் திருவிழா காட்சிகள் ஆங்காங்கே நிறைய காட்சிகளை பார்க்குறோம். அதில் தான் இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியை பார்த்துருக்குறோம். எங்கேருந்து வரீங்க? அலையப்பண்டியபுரம். அழகப்பண்டியபுரத்துலேருந்து வரீங்களா? அலையப்பண்டியபுரம். இது எத்தனாவது தடவை வரீங்க? இது 10 வருஷமாக பார்க்கும். இல்லை நீ தனியாக வரீங்களா? இப்போ குடும்பத்தோட எப்போவும் ஆட்டோவில் வந்துடும். ஃபேமிலியோட வரீங்க. இந்த கண்ணாடி போட்டு ஒரு அம்மா இருக்காங்களா, இவங்க பேர் என்ன? இவ பேர் பாலசந்தியா. இந்த அம்மா என்ன கண்ணாடி போட்டு பயங்கரமாக சரோஜாதேவி மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம். இந்த பேர் என்ன? பாலசந்தியா. இந்த மகேஷா. உங்களுக்கு இவ என்ன மகா? அப்படியா? வெரி குட், சூப்பர், வெரி குட். வாழ்த்துக்கள். உன் பேர் என்ன? இஸ்வின்ராஜ். அழகப்பண்டியபுரம். பேர் சொல்லுமா? பேச மாட்டா பாப்பா. பேர் சொல்லுங்க. மகேஸ்வரி, அழகப்பண்டியபுரம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வருஷம் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணது நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். வணக்கம் அம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர்? நாங்கள் கோடீஸ்வர் நகர்லேருந்து வரோம் சார். பக்கத்தில் தான் சார். எத்தனை வருஷமா தேர் பார்க்குறீங்க? மேரேஜ்க்கு அப்புறத்துலேருந்தே 20 இயர்ஸாக பார்க்குறேங்க சார். ஆமாங்க. 3rd இயர் படிக்கிறேன், காலேஜ் 3rd இயர். எத்தனை வருஷம் இது எத்தனை வருஷமா பார்க்குறீங்க? ஒரு 15 வருஷம் கிட்ட பார்த்துட்டு இருக்கேன். சின்ன பிள்ளைய பார்த்தீங்கல்ல? ஆமாம். அதுக்கும் இந்த இடையில இந்த 15 வருஷத்துக்கு இன்னைக்கு பார்க்கறதுக்கு என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருக்கும். இழுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ வந்து கூட சீக்கிரமாக வந்திருக்கு. இப்போவே அந்த சாமி இதுக்கு வரப்போகுது, நாளைக்கு வரப்போகுதுங்கிறப்போ ஆச்சரியமாக இருக்குது. சூப்பர், நல்லா அழகா இயல்பா நல்லா சொல்லுங்க. சூப்பராக இருக்குங்க சார். நம்ம திருநெல்வேலியில் வந்து இது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இல்லைங்களா? வருஷம் வந்து தேர் திருவிழாங்கிறது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை காட்டிலும் பெருசாக ஊரெல்லாம் சேர்ந்து கொண்டாடுறதுனால இது வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு எப்படி சொல்கிறது, சூப்பராக இருக்குங்க. ஃபேமிலியில் 5 பேர் 6 பேர் இருப்போம். இது அப்படி இல்லை, லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுங்கிற போது அதை ஒன்றிணைச்சு பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து ஒரு பெரிய விஷயங்க. ஸோ இது வந்து பெருமையாக இருக்குது, திருநெல்வேலிக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம திருநெல்வேலிக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் இது. அது எல்லா மக்களும் சேர்ந்து அப்பனுடைய தேரை, அந்த ஹரஹர மகாதேவனுடைய தேரை வந்து இழுத்து கொண்டு வராங்க. இது முற்றிலும் மனித சக்தியால் தான் நம்ம இழுக்கிறோம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஐஸ்வர்யம் ஆரோக்கியத்தை நெல்லையப்ப சாமி வாரி வழங்கட்டும். நன்றி. வாழ்த்துக்கள். அந்த சொல்லுமா? என் பேர் ஐயப்பன். எந்த ஊர்? தச்சநல்லூர். என்ன வேணும் உங்களுக்கு? எங்கள் அப்பா. எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறாரா? சரி, ரைட்டு. எப்படி இருக்கு இன்னைக்கு? சூப்பராக இருக்கு. என்னெல்லாம் வாங்கி கொடுத்தாரு? இது பானிபூரி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. பானிபூரி வாங்கி கொடுத்தாச்சா? ஓகே. நல்ல தேர் பார்க்கணும், சாமி கும்பிடணும். நல்லா அம்பாளை பற்றி ஒரு பாட்டு. அம்பாளை பற்றி ஒரு பாட்டா? வெரி குட். பாடலாமா? எங்கள் அப்பா. அற்புத நெல்லையப்பருக்கு ஆரியூர் துணையென ஆண்டரிலும் அகிலாண்ட ஈஸ்வரியே, நெல்லுக்கு வேலியமைத்த நெல்லையப்பரோடு வாழ்வமைத்த வாகையடி வளர் திருவே, தென்கங்கை கருணை புனிதம் பெருக கருணைக்கு அரசியாக வந்த எங்கள் காந்திமதி அம்மையே, நில்லாது தொடரும் தொல்லைகளையும் எல்லைக்கு ஆட்படுத்துகின்ற நெல்லையப்பரின் நல்லாளே, நமச்சிவாயம் எனும் நன்மந்திரம் நாதனாம் நெல்லையப்பரின் நிகரின்மையோடு நல்லருள் புரிவாயாக. அருமை. சிறப்பு. இதை இவனுக்கு சொல்லி கொடுத்து அடுத்த தேரோட்டத்துக்கு வரும் பொழுது இவனை பாட வைக்கிறீங்க. தொலைக்காட்சி உங்களுக்காக அடுத்த ட்ரிப் கொடுக்கும். அடுத்த வருஷம் வரும்போது இதை நீ படிக்கணும். வாழ்த்துக்கள். உங்களுக்கு ரொம்ப நன்றி. சிறப்பு, சூப்பர்.